பெரிய ஞானிகள் எல்லாம் யோகாவே பண்ண மாட்டாங்க, தியானமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 24 ஹவர்ஸ் அதில் தான் இருப்பாங்க. தனியாக சரி பண்ணுறதுக்குள்ள பயிற்சியெல்லாம் தேவையில்லை. புரிஞ்சுக்கோங்க, இந்த யோகா, மூச்சு பயிற்சி, தியானம்லாம் பண்ணுறதெல்லாம் எல்கேஜி. அது பண்ணாமல் இருக்கிறது பிஹெச்டி. அந்த மாதிரி கழிவு நீக்கிறதெல்லாம் எல்கேஜி. உள்ள கழிவே போகாமல் வாழ்ந்துட்டா நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்காக எல்கேஜி படிக்காமல் பிஹெச்டி பண்ண முடியாது. இப்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோங்க. எல்லோரும் நல்லா கவனிங்க. நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் திறமை உடையது. எந்த வியாதி வந்தாலும் மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் நமது உடம்பு தானாக குணப்படுத்தும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். பல பேருக்கு சந்தேகம், எங்க நம்ம உடம்பு எப்படிங்க நம்ம நோய் குணப்படுத்தும்? சுகர் வந்துருச்சு, அதை எப்படி குணப்படுத்தும்? பிபி எப்படி குணப்படுத்தும்? கட்டி வந்துருச்சு அதை எப்படிங்க தானாக குணப்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்கங்க. திரும்ப கேட்குறேன், கட்டி எப்படி வந்துச்சு? அது தெரியல. கட்டி வர்றது, உடம்புக்குள்ள ஒரு கட்டி உருவாகிறது உண்மையாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயே கரையும்னு சொன்னால் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? வருங்கிறத மட்டும் நம்புறீங்க, குணமாகனு நம்ப முடியலைங்க. புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பு தன்னைத்தானே எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி உடையது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல பார்க்கலாம். ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க கர்ப்பமாகறாங்க, மாசமாகறாங்க. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு டீ, வடையெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், இருதயம் எல்லாமே இருக்கா இல்லையா? இங்கே உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை தானே. நம்மெல்லாம் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை தானே. எங்கள் அம்மா தாங்க என்னை பெற்றிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவோட உடம்புக்கு இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, வடை கொடுத்தா கண்ணு, காது, மூக்கோட ஒரு குழந்தைய பெற்று வெளியே தள்ளணும்னு அறிவு இருக்கா இல்லைங்க? யோசிங்க. ஒரு அம்மாவுக்கு 7 குழந்தை. அப்போ என்ன அர்த்தம்? 7 இருதயம், 14 கண்கள், 14 கிட்னி செஞ்சு கொடுத்தாங்களாமா. அதெல்லாம் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. ஒன்று அமெரிக்கா போயிடுச்சு, ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஒன்று வீட்லேயே உபத்திரம் பண்ணுது, இப்படி ஒவ்வொன்றும் இருக்குதுங்க. 14 கிட்னியை சொந்தமாக செஞ்சு கொடுத்தவங்க இவங்க கிட்னி ஒரு பிரச்சனையாமா, இதுக்கு இன்னொருத்தருக்கு வரணும்? இதே என் கேள்விங்க. 14 கிட்னியே நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, உங்கள் கிட்னியை சரி பண்ணாதா உடம்பு? லாஜிக் புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன்னு. அப்போ ரொம்ப ஈஸிங்க. ஒரு குழந்தையை ஒரு அம்மாவால் உருவாக்க முடியும்னா அந்த உறுப்புகளை செய்ய முடியும்னா அதான் இங்கே இருக்குது. சரி, ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? புதுசாகவே செய்ய முடியுங்க. இது வெறும் ரிப்பேர் தானே. புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு குழந்தையை உருவாக்குறது முடியும் அப்படின்னா அவங்க நோயை அவங்களே குணப்படுத்த முடியும். உடனே ஆண்கள் எல்லாம் அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் தன்னைத்தானே குணப்படுத்துக்குமான்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கான்செப்டுக்காக பேசிகிட்டு இருக்கு. ஆணும் சரி பெண்ணும் சரி உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துங்கிற புரிய வைக்கிறதுக்காக உதாரணங்க.